வாங்கப்பா. இந்தாங்க மாப்பிள்ள. என்னது? இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் என்னால இப்போதைக்கு 10,000 தான் பரட்ட முடிஞ்சு. இப்ப எதுக்கு இது மாப்பிள்ள? பெரிய மனசு பண்ணி எனக்காக மறுக்காம இதை வாங்கி மாப்பிள்ள. இப்ப எதுக்கு இது? உங்க பணம் எனக்கு எதுக்கு? நான் கவனிக்கிறதுக்கா? நானும் மருமகனுக்கு பணத்தை கொடுத்து பெருமை அடிச்சுக்கிறதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தீங்க. உங்களால நான் அசிங்கப்படுறது போதும். என் பிசினஸும் போயிடுச்சு. இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. ஹலோ ஹலோ, ரவி இருக்காருங்களா? இருக்காருங்க. நான் அவரோட மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அயன் பாக்ஸ் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறேன். ஏஜென்சி டெபாசிட்டை சார் காலையில கடையில் வச்சு என்கிட்ட கொடுத்தாரு. அதுல ஒரு 500 ரூபா நோட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை நான் கடைக்கு வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க. என்னடா என்ன அடிமுட்டாள் நினைச்சியா? ஏய், உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். பணத்துக்கு என்னடா வழி சொல்ற? இந்த பாருங்க, உண்மையை சொல்றேன். எங்கள்கிட்ட எந்த பணமும் இல்லை. பணம் இல்லாத எங்களை கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? உன்னை வெளியில அனுப்பிச்சிட்டா மட்டும் நீ பணத்தோட வந்துருவியா? வெளியில போனா தானே ஏதாவது பணம் ஏற்பாடு முடியும். இவரை வெளியில விட்டா பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவாரு. மூஞ்ச பாரு. வீட்டுல பீரோ இல்ல, அதுல நிறைய பணத்தை ஒளிச்சு வச்சிருப்ப. இல்ல, என்கிட்ட அடிச்சுட்டு போன பணத்தை எல்லாம் அதுல ஒளிச்சு வச்சிருப்ப. மரியாதை எடுத்துட்டு வந்து கொடு. இல்லங்க, எனக்கிட்டயோ வீட்லயோ எந்த பணமுமே இல்ல. இதுதான் சத்தியம். வேற எப்படிடா இந்த ஊர்ல வாழ்றீங்க? எப்படியோ சாப்பிடுறீங்க, வாழ்றீங்கல்ல. அப்போ பணம் நிறைய வருது. மரியாதையா கொண்டாந்து கொடு. ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு வழி சொல்றேன். அதை செய்யறியா? சொல்லுங்க, செய்யறேன். ஓ மகா பார்க்க ஆள் சூப்பரா இருக்கா. பேசாம அவளை பாம்பே கல்கத்தான அனுப்பிச்சு பணம் நிறைய சம்பாதிக்கலாம். என்கிட்ட வேற பார்ட்டி ரெடியா இருக்கு. என் பணத்தை இப்படித்தான் வசூலிக்கணும். வார்த்தையை அளந்து பேசு. கோபம் வருதோ, மூக்குல ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ, அப்போ உங்ககிட்ட பணத்தை இழந்த எங்களுக்கு எப்படி கோபம் வரும்? மான ரோசத்தை பத்தி உங்ககிட்ட பேசுற பாரு. அப்படி உள்ளவனா இருந்தா ஊரை விட்டு ஓடி வந்து இங்க இருப்பியா? அப்படி மானம் உள்ளவன் என் பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு வழியை பாரு. சார், கையெடுத்து கும்பிடுறேன். நான் உங்க பொண்ணு மாதிரி. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடறோம். எப்படிமா கொடுப்ப? எப்படி கொடுப்ப? நான் வேலை செய்யறேன். என்னோட சம்பளம் அதுவும் இல்லாட்டி யார்கிட்டயாவது கடனை வாங்கியாவது உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். கிழிச்ச இத பாரு, பெத்த அப்பனை வச்சுக்கிட்டு
இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்க 2 பேரையும் ஒரே வெட்டா வெட்டி கொண்டு விடுங்க. உயிரோடு வச்சு கொள்ளாதீங்க. இப்படி எல்லாம் அழுது பேசிட்டா உனக்கு வெக்கோ மானோ ரோசம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிருமா? நீ என் காசை வாங்கிட்டு திருடித்தின நாய் தானடா நீ. உனக்கு என்னடா வெக்கோ மானோ ரோசம்? நான் சொல்லபடி வயசாயிட்டாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டியும் சேர்த்து அனுப்பு, உன் மகளையும் சேர்த்து அனுப்பு. தாயும் மகளுமா சேர்ந்து சம்பாதிச்சு நீ பட்ட கடன் அடைக்கட்டும். டேய் சொல்லு. டேய் நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்டா. சரி சரி நான் வர்றேன். டேய் என்னடா பொட்ட போய் மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நான் உன்னை மிரட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நீ என் கடனை திருப்பி தரணுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கு ஒரே வழி உன் மகதான். இந்த பாருமா, உங்க அப்பன் கஷ்டத்துக்கு நீ இதை கூட செய்யக்கூடாதா? ஈஸியான தொழிலுமா? இப்படி எல்லாம் அழுது டிராமா போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தேவை என் காசு, என் பணம். அதை திருப்பி தர்றதுக்கு வழியை பாரு. புரியுதா? அதை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகரவே முடியாது. என் கஸ்டடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய் ஒரு அவசரமான வேலையா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏமா காமாட்சி இங்க வாமா. ஐயா பாத்துக்கோ. சரிங்க. தெரியுதா? சரி. டேய் பாத்துக்கோ. என்ன? சரிண்ணே. இந்த பாரு, நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள என் பணத்தை எப்படி தர்றதுன்னு யோசிச்சு வை. டேய் வாங்கடா போலாம். இந்தாங்க மாமா காப்பி. ஏமாமா அப்பாவை பாத்தீங்களா? என்னதானோ காலையே நீ வீட்டுல இருந்துட்டு மாமா என்கிட்ட கேக்குற? நான் அதை சொல்லல, அப்பா மனசுல இருக்கிறத பாத்தீங்களான்னு கேட்டேன். மாமா மனசுல என்ன இருக்கு? விஜயோட வளகாப்புக்கு ரவியை கூப்பிடணுமா. பாவம், அது மனசுல அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. அதான் அப்பா எல்லாரையும் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இது ஒத்து வராது. இவ்வாறு மாமா பிள்ளையில பெற்றவர் அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவாரு. இவரே பேர் நேரம் சொல்றாருன்னு வச்சுக்கோ, இந்த ராஜம்மாவோ ரவியோ ஒரு வார்த்தை மாதிரியா கொடுத்து வந்துருவாங்களா? நியாயமா இதெல்லாம் நடக்காது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கணும். அது ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு சொல்லுது, இவர் அதை போய் செய்வாரா? இவர் கூப்பிட்டாருன்னா அவங்களாம் வந்துருவாங்களா? அந்த லூசுங்கெல்லாம் ஒரு போனோன்னு என்ன அவமானப்படுத்த அனுப்ப போதோ பாவம். அதை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. இப்பாருதனும் மாமா வந்தாருனா இதெல்லாம் சரியா வராது, நீயே சொல்லிரு. என்ன உச்சி கொட்டுற? ஏமாமா அந்த பொண்ணு என்ன பெருசா ஆசைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நேரத்துல அக்கா தங்கச்சிக்கு ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கும். இது ஒரு பெரிய விஷயமா? சாதாரண ஆசை தானே. நம்ம வீட்டுல சாதாரண விஷயங்கள் தானே கிடைச்சா பெரிய பிரச்சனையா போய் நிக்குது. நீ பாத்துட்டு தானே இருக்க. சரி 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 நீ சொல்ல வேணாம், நான் வந்து நானே சொல்லிக்கிறேன். ஆமா நான் சொன்னாலே கேட்க போறது இல்ல, நீங்க சொன்னா கேட்டுருவாராக்கோ. வாங்க காலேஜ் மகாராணி, எப்படி இருக்கீங்க? அக்கா நான் கூப்பிட்டு இருக்கேன், அவள் போய் கொக்கானுக்கிட்டு இருக்க. பயங்கர பசி மாமா. அக்கா நீ முதல்ல வந்து சாப்பாடு போடுக்கா. ஆமாண்டி, காலையில டிஃபன் சாப்பிட சொன்னா 2 இட்லி சாப்பிடுறேன். மத்தியானம் சோப்பு டப்பா அளவு சாப்பாடு. பின்ன பசிக்காம என்ன செய்யும்? பசிக்கதான் செய்யும். நான் ஒண்ணு பண்றேன், நாளையில இருந்து விதவிதமா சமைச்சு போடுறேன். 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல குடுக்கறேன், எடுத்துட்டு போ. ஏந்தனம் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொடுத்துருன்னு. ஏன் கொடுத்துல? நீ எங்க எடுத்துட்டு போறாவ? மாமா நீங்க சொல்ற மாதிரி 3 அடுக்கு கேரள சாப்பாடு கொண்டு போனா படிப்பு வராது, தூக்கம் தான் வரும். சரி சரி போய் சாப்பாடு போடு, அப்புறமா புடைச்சுக்கலாம். வாடி. இந்தம்மா. ஏதாவது பண்ணுதா? ஆமா, ஒரு பாதையா இருக்கு. தலையெல்லாம் சுத்துது. என்னப்பா இது? டாக்டர் ஒரு வேளை கூட மருந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்போ
அப்பா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா தப்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நாம மானத்தோட திரும்புவோமான்னு சந்தேகமா இருக்குமா? அப்பா அழாதீங்கப்பா, ஏற்கனவே முடியாம இருக்கீங்க. இப்படி அழுதீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன? அப்பா சுகர் பேஷண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது இவங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்காரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஐயா. செல்வம் சாருக்கு போன் பண்ணி விஷயம் சொல்லலாம் தான். ஏமா, உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து ஆளுங்க மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட எப்படிமா வந்து மாட்டீங்க? தலை எழுத்துங்க. சரி சரி, அந்த ஆள் வரதுக்குள்ள கிளம்புங்க. பின்னாடி ஒரு வழி இருக்கு, நான் திறந்து விடுறேன். எந்திரிங்க, கிளம்புங்க. அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க. ஹலோ சார், நான் தான் சக்தி பேசுறேன். சக்தி சொல்லுங்க, என்னாச்சு? பதட்டமா பேசுறீங்க? என்னையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து ஒரு கும்பல் கடத்தி வச்சுட்டாங்க. ஐயோ, யாரு? வேற யாரு? அப்பா பணம் கொடுக்க வேண்டிய ஆளுங்கள்ல ஒரு கும்பல். என்ன சக்தி சொல்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார், அவங்க யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற வேலைக்காரியோட சப்போர்ட்டோட நானும் அப்பாவும் தப்பிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அவங்க கண்டிப்பா எங்களை தேடி வருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு சார். சரி, இப்ப ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த பாருங்க, முதல்ல கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு வாங்க. அங்க வச்சு மொத்தத்தை பேசிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா இங்க வந்துருங்க. சார், அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. அங்கிருந்து தப்பிச்சு வர அவசரத்துல என்னோட செல்போனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. அதனால என்ன, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நம்ம ஆபீஸ் கிளம்பி வாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி சார். எப்படிடா தப்பிச்சான்? உங்க ரெண்டு பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு தானே போயிருந்தேன். எப்படி தப்பிக்க முடியும்? அண்ணே, தம் அடிக்கிறதுக்காக வெளியே போன அந்த கேப்ல தப்பிச்சிட்டாங்க. ஏன்
ஏய் நீ உள்ள வந்தத ஐயா பாத்ரூம் போகணும்னு வெளியே போனாங்கய்யா. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலையா. அறிவு இருக்கா உனக்கு? அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு உள்ள வச்சிருந்தேன். இப்படி கோட்டை விட்டு நிக்கிறிய. மன்னிச்சுக்கோங்கய்யா. மன்னிப்பு உன் மன்னிப்புக்கு குப்பையில ஓடு. 1 ரூபாயா 2 ரூபாயா 1 லட்சம் 1 லட்சம் என் காசு அவன்கிட்ட நிக்குது. அண்ணே ஹாஸ்பிட்டல் வச்சேன்னா அவங்க தூக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சா அட்ரஸ் தெரியாது. சரியான யோசனை. ஏன்னா ஆஸ்பத்திரியில ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவன் ஃபைல் நமக்கு கிடைச்சா இவன் அட்ரஸ் நமக்கு கிடைச்சிடும். ஆனா பேஷண்ட் ஃபைலை யார்ட்டையும் காட்ட மாட்டாங்கண்ணே. ஓ சரி போவோம். எப்படி ஒரு ரூட் கிடைக்கும்? செல்போனு. அந்த பொண்ணு செல்போனை விட்டு போயிடுச்சு. இது போதும். ஹலோ சக்தி, நான் வாசு பேசுறேம்மா. சக்தி, நானும் அம்மா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம்மா. யாரு தம்பி நீ? தேவராஜோட மகனா? ஆமா. நீங்க யாரு? ஹலோ 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 ஹலோ. ச்சே, என்னண்ணே சார்ஜ் கட் ஆயிருச்சுடா. ஏய் நம்ம கார்ல இருக்க சார்ஜ் எடுத்து வந்து போடு. அவன் திரும்ப பேசுவான். என்னடா வசி, என்னாச்சு? ஒரே குழப்பமா இருக்குமா. சக்தி செல்லுக்கு ஃபோன் பண்ண, ஏதோ ஒரு ஆள் எடுத்தான். தேவராஜ் மகனான்னு கேட்டான். நானும் ஆமா அண்ணே. உடனே ஃபோன் கட் ஆயிடுச்சுமா. என்ன எதுன்னு ஒண்ணு புரியலமா. ஆம்பளையா பேசுனது? ஆமாமா. ஏண்டா எனக்கு என்னமோ குழப்பமா இருக்குடா. ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குடா வாசு. என்னமா நீ வேற? நானே குழம்பு போயிருக்கேன். செல்வ சார், 2 பேரும் உடனடியே வண்டியில இருங்க. என்ன தம்பி என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம். நான் போகும்போது எல்லாம் விளவரியா சொல்றேன். முதல்ல வண்டியில ஏறுங்க. வீட்டை பூட்டிட்டு வாங்க. இல்ல சார் சொல்றத கேளுமா. லேட் பண்ண வேண்டாம். முதல்ல வீட்டை பூட்டிட்டு வந்து வண்டியில ஏறுங்க. நான் சொல்றேன் ப்ளீஸ். வாடா. வாங்க சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க. சார், போன்ல என்கிட்ட நீங்க தேவராஜ் மகனான்னு கேட்டது அது அந்த கோஷ்டியோட ஆள் தான் வாசு. அது சக்தியோட போன்ல ஸ்டோரா இருக்கிற நம்பர்லாம் பார்த்து ஒன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சார், நீங்க இப்பதானே செல்போன் வாங்குனீங்க. அதுல அதிக நம்பர் இருக்காது. அதிக நம்பர்ஸ் இருக்க சான்ஸ் இல்ல வாசு. மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வீட்டு நம்பர் இருக்கும், என் செல் நம்பர் இருக்கும், நம்ம ஆபீஸ் நம்பர் இருக்கும். அதை தாண்டி வேற யார் நம்பராது இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். கூப்பிட்டு அவங்களுக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இப்போ ஒண்ணு பண்ணுவோம். நேரா ஆபீஸ் போய் அப்பாவையும் சக்தியையும் கூட்டிக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துருவோம். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்க பாருங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பயப்படாதீங்க வாசு. எங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ, மறுபடியும் தொல்லை கொடுக்குறானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கும் எங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் வந்து அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லணும். என்னாச்சுண்ணே? ஏய், அவங்க நம்மளை விட கிரிமினல் பசங்களா இருக்காங்கடா. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. லைனை கட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஐடியாவை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கையில மாட்டட்டும். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்ப அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில கிடைச்சவன கோட்டை விட்டு இப்ப போனை கட்டி கிடந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஏய், ஒரு ஐடியா. அந்த போன்ல மெமரியில 2-3 லேண்ட்லைன் இருக்கு. அதோட அட்ரஸ் என்கொயரில ஆளை பிடிச்சு விசாரிச்சா அவங்களை ஈஸியா மடக்கிடலாம். போய் சீக்கிரம் போய் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. குயிக். சரி.